ஹாய், இன்றைக்கி பசங்க லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், 5 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், தட்டி வச்சுருக்க 4 பல் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்ச பருப்பு அதில் கொட்டிக்கோங்க. கொட்டி 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ சோயா பீன்ஸ் மசாலா செய்கிறதுக்கு குக்கரில் 1/2 கிலோ சோயா பீன்ஸை கழுவி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 4 விசில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வேக வச்ச சோயா பீன்ஸை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சோயா பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸும் மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நடுவில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 முட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள்டு ஆனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சுக்கு இந்த சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இன்றைக்கி தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். டாடா.